எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம இப்போ பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தோம்னா பாலிட்டி கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் கொஷின். ஸோ 2024 வரைக்கும் ஒரு 10லேருந்து 12 இயர்ஸ்குள்ளார இருக்கிற கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். 2024 வரைக்குமே இருக்கிற அந்த ஃபிஷரிஸ் குரூப் 1 குரூப் 2லேருந்து எல்லாமே என்னென்னலாம் வந்து மேக்ஸிமம் எக்ஸாம் வந்திருக்கும் இல்லையா, லைக் வந்து இன்னும் நிறையா வந்திருக்கும். ஸோ அந்த இது எல்லாமே வந்து கம்பைன் பண்ணது தான் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து நான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து 5th பார்ட்டு. அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் ட்ரூ இன் கனெக்ஷன் வித் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்? ஸோ அடிப்படை கடமைகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அடிப்படை கடமைகள் அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? ஸோ அதை வச்சு இதில் எது கரெக்டு எது தப்பு அப்படின்றத பார்க்கலாம். டு ப்ரமோட் ஹார்மோனி அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட் அமாங் ஆல் த பீப்புள் ஆஃப் இந்தியா, டிரான்சிடிங் religious, linguistic and regional or sectional diversities, to renounce practices derogatory to the dignity of one. என்ன சொல்றாங்க? மதம், மொழி மற்றும் பிராந்திய அல்லது பிரிவு வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட இந்திய மக்கள் மத்தியில் நல்லிணக்கம், பொதுவான சகோதரத்துவத்தை ஊக்குவித்தல் மற்றும் பெண்களின் கண்ணியத்தை இழிவுபடுத்தும் பழக்கங்களை கைவிடுதல். அடுத்து இது இருக்கு இல்லையா? ஸோ அடுத்து டு டெவலப் த சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் இன்குவரி அண்ட் ரிஃபார்ம், அறிவியல் மனப்பான்மை, மனிதநேயம், விசாரணை மற்றும் சீர்திருத்த உணவு ஆகியவற்றை வளர்த்துக் கொள்ளுதல், இதுவும் இருக்கு. ஸோ மெயின்டைன் ஜஸ்ட் அண்ட் ஆனரபிள் ரிலேஷன் பிட்வீன் நேஷன், நாடுகளுக்கிடையே நியாயமான மற்றும் கௌரவமான உறவுகளை பேணுதல் வந்து கிடையாது. எப்படி இருக்குன்னா இன்டர்நேஷனல் பீஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது வந்து இந்த மாதிரி இருக்காது. ஸோ அப்படின் போது 1 and 2 மட்டும்தான் வந்து கரெக்ட், ஓகேங்களா? அடுத்து சுப்ரீமசி ஆஃப் கான்ஸ்டியூஷன் இஸ் மெயின்டைன் பை, அரசமைப்பின் மேன்மை இதன் மூலம் பராமரிக்கப்படுது. எதன் மூலம் பார்த்தோம்னா சுதந்திரமான நீதித்துறை, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஒரு நீதித்துறை வந்து சுதந்திரமா இருந்தால் மட்டும்தான் கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்போட மேன்மையை நம்மளால பராமரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மற்றது எதுவுமே வந்து வச்சுக்கோங்க, அதோட ஒரு இதாக கூட்டாட்சியாலேயோ இல்லை பாராளுமன்றத்தாலேயோ எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. அந்த நீதித்துறை வந்து தனித்து இயங்கணும். அது வந்து பாலிடிக்ஸ் கூடயோ இல்லை மற்றது கூட வந்து எக்ஸிக்யூட்டிவ் கூட சேரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் ட்ரூ அபவுட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அண்ட் கேபினட்? ஸோ அமைச்சர்கள் குழு மற்றும் கேபினெட் பொறுத்தவரை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்கள் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேபினெட் இஸ் ஹெட் ஆஃப் ஒன் ஆர் மோர் டிபார்ட்மெண்ட்ஸ். ஒரு கேபினெட் அமைச்சர் ஒன்று இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட துறைகளின் தலைவர்ன்றது கரெக்ட் தான். ஸோ மினிஸ்டர்ஸ் மீட் ஜாயிண்ட்லி அண்ட் ஃப்ரேம் த பாலிசி ஆஃப் கவர்மெண்ட். ஆமாம், எல்லாருமே கூட்டாக சேர்ந்து தான் அரசாங்கத்தோட கொள்கை வந்து உருவாக்குறாங்க, அதுவும் கரெக்ட். ஸோ மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் டெபுட்டி மினிஸ்டர்ஸ் டு நாட் ஹேவ் ஏ ஷேர் இன் ஃபார்மேஷன் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசி. அதாவது அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குவதில் தலைமை, அதாவது ராஜாங்க அமைச்சர் மற்றும் துணை அமைச்சர்கள் பங்கு கிடையாது அப்படின்றாங்க. ஸோ வந்து ஸ்டேட் மினிஸ்டருக்கு டெபுட்டி மினிஸ்டருக்கு வந்து கிடையாது. பார்த்தோம்னா யார் பார்லிமெண்ட்ல வந்து ராஜ்யசபாவில் வந்து இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்குன்னே வந்து மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பண்ணுறது, அவங்க தான் வந்து கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேட்டில் இருக்கிறவங்களாலேயோ அவங்களோட டெபுட்டி மினிஸ்டர் மட்டுமே தனியாக உட்காந்து ஒரு கவர்மெண்ட் பாலிசி வந்து ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே, இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணி ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க இல்லையா கேபினெட்ல, அவங்க தான் வந்து பண்ணுவாங்க. சரி, அடுத்து மேட்ச் கரெக்ட்லி த பாரோயிங்ஸ் டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ். ஸோ நம்ம வந்து இந்தந்த ஒரு, அதாவது லைக் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கா, அது வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து தான் வந்து நம்ம ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷனே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டேபிள் காலம் இருக்கும். ஸோ 10th ஐ திங்க் 10th or 12th நினைக்கிறேன், பட் வந்து இருக்கும். அந்த டேபிள் காலம் வந்து படிச்சுட்டிங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தோம்னா அதில் வந்து கொடுத்துட்டு இது வந்து எந்தெந்த நாட்டிலேருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது இதில் நல்லா தெரிஞ்சது பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து யூஎஸ்ஏனும் டிபிஎஸ்பி பார்த்தோம்னா அயர்லாண்டுலையும் எடுத்தாங்க. ஸோ அதை வச்சு நம்ம இது பண்ணலாம் இல்லையா? ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்கேருந்து எடுத்தாங்க? யூஎஸ்ஏவா? அடுத்து வேற என்ன? டிபிஎஸ்பி வந்து அயர்லாந்து. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்போ பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி வந்து யூகே அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நம்மளுக்கு. பாராளுமன்ற மக்களாட்சி ஃபெடரலிசம் கனடா. இது 2 மட்டும் தான் எக்ஸ்ட்ராவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி அடிச்சிடலாம். ஏன்னா வந்து ஆப்ஷன் வந்து 2, 4 அப்படின்றது வந்து டியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை வச்சு வந்து இது 2 தெரிஞ்சிருந்தாலே இந்த ஆன்சர் இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். எலிமினேஷன் மெத்தட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் மென்ஷன் அபவுட் டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் டெம்பர்? அதாவது இந்திய அரசியலமைப்பின் இந்த பிரிவில் அறிவியல் வானிலையின் வளர்ச்சி பற்றி குறிப்பிடுகிறது. ஸோ இது என்னது? ஃபண்டமெண்டல் டியூட்டி இல்லையா? ஃபண்டமெண்டல் டியூட்டியில் லாஸ்ட்
அதாவது ஹச்சில் வரும் 51A. ஸோ இங்கே இருக்குது ஆன்சர் இருக்குல்ல. ஸோ 51AH அதில் தான் பார்த்தோம்னா சயின்டிஃபிக் டெம்பர் டெவலப்மெண்ட்டை பற்றி வந்து பேசியிருப்பாங்க ஃபண்டமெண்டல் டியூட்டியில், கடமைகளில். ஓகேங்களா. அடுத்து விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் மென்ஷன் அபவுட் டெவலப்மெண்ட் ஆஃப், அதே தான் இங்கே வந்திருக்கு. ஓகே, அடுத்து பார்க்கலாம். Who described DPSP as a novel feature of Indian Constitution? அரசு வழிகாட்டி நெறிமுறை கொள்கைகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான இயல்பு என்று விவரித்தவர் டாக்டர் அம்பேத்கர். ஸோ நம்ம இது மேலே எப்படி கொஸ்டின் பார்த்தோம் 4th பார்ட்டில், இவர் வந்து சொன்னார் நாவல் ஃபீச்சர்னு சொன்னார். ஏன் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதாவது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு இதை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க, ஏதோ பாலிசியோ ஏதோ ஒரு திட்டத்தையும் வந்து உருவாக்குறாங்க அப்படின்னும் போது இந்த டிபிஎஸ்பியை வந்து கணக்கில் வந்து வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி அதை மனசில் வச்சுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த இது பார்த்தோம்னா ஒரு அட்வைஸ் வழங்குற மாதிரி டிபிஎஸ்பின்றது அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு வழிமுறை சொல்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் இது நாவல் ஃபீச்சர்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எது கரெக்ட்னு கேட்டாங்க. 2மே கரெக்டு தான். ஸோ இங்கே வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து யார் சொன்னாங்கன்றது மட்டும் ஈஸியாக முடிச்சிட்டாங்க. அது வந்து ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டும் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதை பார்த்துக்கணும். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் செக்யூலர் டெமோக்ரஸி? மத சார்பற்ற மக்களாட்சி பற்றிய பின்வரும் சொற்றொடர்களில் எது சரியானது? ஃபர்ஸ்ட், ஸ்டேட் வில் நாட் பி கண்ட்ரோல் பை எனி ரிலிஜன். அரசு வந்து எந்த ஒரு மதத்தாலும் கட்டுப்படுத்தப்படாது. கரெக்ட். ஸோ டிஸ்கிரிமினேஷன் வில் பி ஷோன் பை த ஸ்டேட் அகேன்ஸ்ட் எனி பர்சன் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் இஸ் ஆர் ஹர் ரிலிஜன். ஸோ ஒருவருடைய மதத்தின் நிமித்தம் அவர்கள் மீது அரசு பாகுபாடு காட்டும். ஸோ கண்டிப்பாக இது இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு செகண்ட் 2ன்றதே வராது. ஸோ அப்போ 2 எதில் வருதோ அதெல்லாம் வந்து இது பண்ணிடணும். எது வருது? பி இருக்கா? பி, சி 2மே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அடுத்து பார்க்கலாம். ஸ்டேட் கேரண்டிஸ் டு எவ்ரி ஒன் த ரைட் டு ப்ரொஃபஸஸ் வாட் எவர் ரிலிஜன் ஒன் சூசஸ் டு ஃபாலோ. ஆமாம், ஒருவர் எந்த மதத்தை பின்பற்ற விரும்புகிறாரோ அதை கடைபிடிக்கும் உரிமை வந்து அரசு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே உறுதி செய்கிறது. கரெக்டா? ஸோ அப்படின்போது 1, 3 தான் அது கரெக்ட். ஓகேங்களா. அடுத்து, A foreigner can practice his own religious faith in India. ஒரு வெளிநாட்டவர் தனது சொந்த மத நம்பிக்கையை வந்து இந்தியாவில் கடைபிடிக்க முடியும். The freedom of religion is guaranteed by the constitution not only for the Indians but also for the foreigners. மத சுதந்திரம் இந்திய அரசியலமைப்பின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவன் இந்தியர்களுக்கு மட்டும் இல்லாமல் வெளிநாட்டவர்களுக்கு பொருந்துறாங்க. ஸோ வந்து நம்ம பார்த்துருப்போம் அதாவது ஃப்ரீடம், இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஃப்ரீடம் ஃபார் இது ரிலிஜன் தான் யார் வந்து என்ன நாள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருக்கோம். பட் வந்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, இது வெளிநாட்டவங்க வந்து அவங்களோட சொந்த மத நம்பிக்கை வந்து இந்தியாவில் கடைபிடிக்க முடியுமான்னு கேட்டால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதான் வந்து ரீசனும் கரெக்டு, 2மே ட்ரூ, கரெக்டான எக்ஸ்பிளேஷன் சொல்கிறாங்க. அடுத்து, ஆஃப் த ஃபாலோயிங் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஐடென்டிஃபை த ட்ரூ ஸ்டேட்மெண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அது கீழ்கண்ட 3 கூற்றுகளை இந்தியன் அரசியலமைப்பு சட்டம் குறித்து சரியான கூற்று. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் சோசியலி கன்ஸ்ட்ரக்டட் டாக்குமெண்ட். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பார்த்தோன்னா சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆவணம். கரெக்ட். இந்திய கான்ஸ்டியூஷன் இஸ் அன்ரிட்டன் கஸ்டம்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது எழுதப்படாத மரபுகளும் வழக்காறுகளும் ஆகுன்றது ரொம்பவே தப்பு. ஏன்னா இந்தியன் இஸ் ஏ லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம அது நீண்ட எழுதின ஒரு கான்ஸ்டியூஷன், கையாலே எழுதுனது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்படிமா 2 வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் டெக்ஸ்ட் சப்ஜெக்ட் டு இன்டர்பிரேட்டிவ் ப்ராக்டிஸ் ஆஃப் போத் பார்லிமெண்ட் அண்ட் ஜுடிஷியரி. அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் முறை விளக்கம் செய்யப்படும் ஒரு பணுவல் அப்படின்றது உண்மை. ஸோ 1, 3 2மே கரெக்ட். அடுத்து, which of the following statement is true about the last line of preamble of Indian Constitution? ஸோ லாஸ்ட் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. பின்வரும் கூற்றலில் எது சரியான? இந்திய அரசியல் அமைப்பு சட்ட முகவரியில் கடைசி வரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, do hereby adopt, enact and give to ourselves this constitution அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது என்ன இங்கே அப்படி மாற்றி கேட்டிருக்காங்கன்னா, நேஷன் இருக்குது, டெடிகேட் டு த கண்ட்ரி அப்படின்ட்டு இருக்கு, அப்புறம் டெடிகேட் டு த நேஷன் இருக்குது. பட் இருக்கிறது பார்த்தோம்னா கிவ் டு ourselves this nation அப்படின்னு தான் இருக்கும். அதாவது வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி எங்களுக்கு அளித்துக் கொள்கிறோம், அதாவது நம்மளுக்கு நாமளே அளித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, the executive officer of the cantonment board is appointed by. ராணுவ குடியிருப்பு பகுதி வாரியத்தின் நிர்வாக அதிகாரியாக நியமிப்பவர் பார்த்தோன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ கேன்டான்மெண்ட் போர்டுனாவே டைரக்டாக பிரசிடென்ட் அவங்க இதுக்கு போயிடும், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஓகே. அடுத்து,
ஓகே, ஆர்டிகல் கொடுத்தா அது எதுக்குன்னு சொல்லிட்டு இது பண்ண சொல்கிறாங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஆர்டிகல் 156 பார்த்தோம்னா கவர்னரோட பதவிக்காலம், ஆளுநரின் பதவிக்காலம் தான் 156. இதே 55 பார்த்தோம்னா அப்பாயின்மெண்ட் வரும். 55 அப்பாயின்மெண்ட், அதுக்கு அடுத்ததான 56 அவரோட பதவிக்காலம் வரும். அடுத்து 57 பார்த்தோம்னா அதுக்கடுத்து வந்து குவாலிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து 55 அப்பாயின்மெண்ட்டு, 56 டேர்ம் பதவிக்காலம், 57 ஆளுநர் நியமனம் செய்வதற்கான தகுதிகள். 161 பார்த்தோம்னா பார்டனிங் பவர் ஆஃப் கவர்னரோட பார்டனிங் பவர் தான் 161. ஸோ பிரசிடென்ட்டோட பார்டனிங் பவர் என்னன்னு கீழே கமெண்ட் பாருங்க. எஸ்டிமேட்ஸ் கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் டேஷ் மெம்பர்ஸ். அதாவது பாராளுமன்றத்தின் மதிப்பீட்டு குழுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 30 பேர் வந்து இருப்பாங்க. Dash is responsible for the preparation of electoral rolls for parliamentary assembly constitution. பாராளுமன்றம் அல்லது சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பட்டியல்களை தயாரிப்பது. ஸோ பாராளுமன்றம் அதே மாதிரி வந்து சட்டமன்ற தொகுதிக்கு வந்து தேர்தல் பட்டியல் இருக்கும் இல்லையா, அது யார் தயாரிப்பாங்க பார்த்தீங்கன்னா எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், அதாவது தேர்தல் பதிவு அதிகாரி, எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர். ஓகேங்களா. அடுத்து read the following, choose the correct option. எது கரெக்டுன்னு பண்ண சொல்கிறாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் நாட் அன் அப்சல்யூட் ஃபெடரல் கான்ஸ்டியூஷன். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையான கூட்டாட்சி அரசியலமைப்பு அல்ல அப்படின்றாங்க. த ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் பேலன்ஸ் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் சுப்ரீமசி ஆஃப் யூனியன். வாய்ப்பே கிடையாது. அமைப்பு செயல் சமநிலையானது ஒன்றியத்தின் வலிமைக்கு சாதகமாக இருக்குதுன்றாங்க. ஸோ பார்த்தோம்னா ரெண்டுமே கரெக்டு. அதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் வந்து கரெக்டு அப்படின்றாங்க. ஸோ வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் பேலன்ஸ் ஃபேவர் ஆஃப் சுப்ரீமசி ஆஃப் யூனியன். ஏன்னா வந்து பார்த்தோம்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எது சொல்லலாம்னா 3 பிரிச்சிருப்பாங்க. யூனியன், ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கான்கரண்ட்டு. ஸோ வந்து சென்ட்ரக்குன்னு வந்து ஒரு சில ஏரியா, ஸ்டேட்டுக்குன்னு ஒரு சில ஏரியா, அதேமாதிரி கான்கரண்ட் இதுக்குன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு சேர்த்து காமனான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியான்னு பிரிச்சு விட்ருக்காங்க. ஸோ இதில் எப்படி இது பண்ணுவாங்கன்னா இந்த இதுக்கு சம்மந்தப்பட்டது இவங்க தான் வந்து பொறுப்பு, இதுக்கு சம்மந்தப்பட்டது இவங்க தான் பொறுப்பு, இது பார்த்தா 2 பேர் சம்மந்தப்பட்ட பொறுப்பு. சப்போஸ் இந்த கான்கரண்ட் இதுலேயும் சரி ஸ்டேட் விஷயத்துலையுமே சரி இவங்க வந்து ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஸ்டேட் வந்து முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் ஸ்டேட் எடுத்தது வந்து யூனியனுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா இவங்க ஸ்டேட் வந்து இது அவங்க பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இவங்க மாற்றணும்னு நினச்சாலும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா. இது வந்து எப்படி இருக்குன்னா அதாவது வந்து ஒரு டைம் வந்து அதாவது லைக் வந்து அந்த ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ரீடம் கிடைக்காததுக்கு முன்னாடி வந்து போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, ஸ்டேட்டுக்குன்னு தனியாக பிரிச்சுருப்பாங்க, அதாவது பிரிட்டிஷ்க்கு தனியாக ஒன்றுனும் இவங்களுக்கு இந்தியன்ஸுக்கு தனியாக ஒன்றுன்னு சொல்லிட்டு பிரித்து விட்ருப்பாங்க. ஆனால் கடைசியாக பார்த்தா அந்த இந்தியன்ஸ் வந்து பண்ணுற அந்த எடுக்கிற முடிவும் பார்த்தா கடைசியாக பிரிட்டிஷ் தான் வந்து கடைசி முடிவு எடுக்கிற மாதிரி பண்ணுவாங்களே, அந்த மாதிரி யூனியன் தான் எல்லா பவருமே கையில் வச்சிருக்கு. ஸ்டேட் வந்து தனியாக பிரித்து விட்டாலுமே என்ன பண்ணாலுமே அதோட இது ஃபுல்லாகவே சுப்ரீமசி ஃபுல்லாகவே பார்த்தோன்னா யூனியன் அவங்க தான் வந்து போயிருக்காங்க. ஸோ அப்படின்றதுனால தான் வந்து பார்த்தோம்னா அப்சல்யூட் ஃபெட்ரல் இது கிடையாதுன்னு, ஸோ குவாசி ஃபெட்ரல் அப்படின்வாங்க, அதாவது பாதி கூட்டாட்சின்ற மாதிரி சொல்லுவாங்க. எப்படி குவாசி ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்சல்யூட் ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் கிடையாது. ஸோ அதனால தான் இந்த ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் பேலன்ஸ் வந்து பார்த்தோம்னா யூனியனுக்கு தான் வந்து சாதகமாக இருக்குது அப்படின்றது உண்மை. ஓகே. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி பேர்டுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா எது தவறாக இணைச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். சந்தானம் கமிட்டி ஆன்டி கரப்ஷன், அது கரெக்ட். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்து பண்ணுவார் ரெண்டுக்குமே, சிபிஐ அண்ட் சிபிசி ரெண்டுக்குமே அவர் தான் பண்ணுவார். அதாவது சிபிஐ சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷனுக்கும் சிபிசி ரெண்டுமே பார்த்தோன்னா ஆன்டி கரப்ஷனுக்காக தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ரெண்டுமே சஜஸ்ட் பண்ணது சந்தானம் கமிட்டி தான். அடுத்து பல்வந்த் ராய் மேத்ரா வந்து பார்த்தோன்னா லோக்கல் கவர்மெண்ட், அவரோட கமிட்டி தான் ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸே அந்த கமிட்டி தான் அந்த இதுக்கே போகும், பஞ்சாயத்து அந்த இது மாதிரி லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு. அடுத்து எஸ்ஆர்தாஸ் கமிஷன் வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அது வராது. சர்க்காரியா கமிஷன் வந்து கரப்ஷனுக்கு வராது. சர்க்காரியா கமிஷன் வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் நினைக்கிறேன். ஸோ இந்த எஸ்ஆர் தாஸ் கமிஷன் அப்படின்றது பஞ்சாபோட சீஃப் மினிஸ்டருக்கும் ஐ திங்க் இன்னொருத்தர் யாருக்கோ 2 பேத்துக்குள்ள ஏதோ ஒரு அலிகேஷன் இருக்கு, ஃபால்ஸ் அலிகேஷன் ஏதோ பண்ணியிருக்காங்க, அதை வந்து 2 பேத்துக்கும் ஏதோ தீர்த்து வைக்கிறதுக்காக போடுற கமிஷன் தான் இது கமிஷன், இந்த எஸ்ஆர் தாஸ் கமிஷன். ஸோ அந்த அளவுக்கு இது கிடையாது. ஸோ சர்க்காரியா கமிஷன் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்காக போடுறதுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. சரி, ஓகே. ஸோ இதில் வந்து எது கரெக்டு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா
சந்தானம் பல்வந்தராய் ரெண்டும் கரெக்டு. தப்பானது பார்த்தோம்னா எஸ்ஆர் தாசன் சர்க்காரியா தான். ஸோ அப்படிங்கும்போது 3, 4 தான் வந்து ஆன்சர். அது ரெண்டு தான் தப்பு. ஸோ எது கரெக்டானு கேட்டுருக்காங்களா இல்லை தப்பாக கேட்டுருக்காங்களா பார்த்து ரெண்டுக்குமே ஆன்சர் இருக்குது. ஓகேங்களா? சரி, கரெக்டான நீங்கள் இதை கொஸ்டின் படிக்கலைன்னா கரெக்ட்லி பேர்டுன்னு 1, 2ன்னு போட்டுட்டு வந்துடுவீங்க. கடைசியாக பார்த்தா ஆன்சர் வந்து இன்கரெக்ட்லி பேர்டை வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்து பண்ணணும். லோக்பால் பில் வாஸ் இன்ட்ரடியூஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் லோக்சபா. எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா 1968 தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க லோக்பால் பில். பட் அதுக்கப்புறமேட்டுக்கு தள்ளி போயிட்டே இருக்கும். இப்போ 2000 சம்திங்கில் தான் வந்து அதை ஓகே பண்ணிப்பாங்க. 13 ஆர் சம்திங் நினைக்கிறேன். அடுத்து மேட்ச் கரெக்ட்லி த ரிட்ஸ் வித் த நேம். ஸோ ரிட்ஸ் நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஓகே பார்க்கலாம். மேண்டமஸ்னா மேண்டமஸ் டு கமாண்ட் வரும். ஹேபியஸ் கார்பஸ் வந்து டு ஹாவ் த பாடி. சர்டியாரிட்டி டு சர்டிஃபை. ப்ராஹிபிஷன்னா டு ஸ்டாப். ஓகேங்களா? அதாவது கட்டளை நீதி பேராணை அப்படின்னம்னா ஆணையிடல். கட்டளைனாவே என்னது ஆணையிடுறது தானே. ஸோ கட்டளைனா ஆணையிடல். அடுத்து ஆட்கொணர்னாவே என்னது உடலை கொண்டு வருதல். உயிரோட பணமாகவும் பிடிச்சிட்டு வாங்கினாங்களே அது. ஸோ நெறிமுறை எழுத்தும் நீதி பேராணை பார்த்தோம்னா சான்றளித்தல். அடுத்து தடை செய்யினாலே என்னது நிறுத்தல் தான். அடுத்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இது வந்து சரியானதை வந்து தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் 1993. மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993 ஆண்டு இயற்றப்பட்டது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் வாஸ் அமெண்டட் இன் தி இயர் 2003. இந்த மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 2003 ஆண்டு திருத்தம் செய்யப்பட்டதுன்றாங்க. So the human rights courts in the district can be set up by the concurrence of the governor of the state. So மாநில ஆளுநரின் ஒப்புதலுடன் மாவட்டத்தில் மனித உரிமை நீதிமன்றத்தை நிறுவ முடியும்ன்றாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா an advocate of 7-year experience may be appointed as a special public prosecutor for a human rights court. மனித உரிமை நீதிமன்றத்திற்கு 7 வருடம் அனுபவம் கொண்ட வழக்கறிஞர் ஒருவர் சிறப்பு அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்படலாம்ன்றாங்க. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தோன்னா 1 and 4 மட்டும்தான். ஸோ இதில் தப்பாக இருக்கிறதுக்கு பார்த்தோம்னா அமெண்டட் இந்த இயர் பார்த்தோம்னா இயர் வந்து 2019 தான் வந்து அமெண்ட் பண்ணாங்க. இது ஒன்றா. அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட் கேன் பி செட் அப் பை த கான்கரன்ஸ் ஆஃப் த கவர்னர் ஆஃப் ஸ்டேட் இருக்காங்களா. ஸோ கவர்னர் ஆஃப் ஸ்டேட் கிடையாது. அந்த ஸ்டேட்டோட ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பார் இல்லையா, அவர் தான் வந்து அந்த செட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதை பார்த்துக்கணும். அடுத்து போகலாம். The slogan voice of people may be the voice of God is suitably associated with. ஸோ மக்களின் குரல் கடவுளின் குரலாக இருக்கலாம் என்ற முழக்கம் மிகச்சரியாக பொருந்துவது சிட்டிசன் பார்ட்டிசிபேஷன், மக்கள் பங்கேற்பு தான். ஏன்னா மக்கள் குரல் கடவுளின் குரல்னாவே மக்களோட பங்கேற்பு தான் இருக்கும். உங்களோட இறைமை அதிகாரம் மக்களாட்சிக்கு அதிகாரம்லாம் எதுவும் அந்தளவுக்கு கிடையாது. ஊழல் தடுப்பு சம்மந்தமே இல்லை. ஸோ அப்படின்னா மக்கள் பங்கேற்பு தான். அடுத்து கரப்ஷன் எமனேட்ஸ் அட் த டாப் பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல். ஸோ ஊழல் உயர்மட்ட அரசியல் மற்றும் நிர்வாக நிலைகளில் வெளிப்படுகிறது. த டாப் லெவல் இன்வால்வ்மெண்ட் மேக்ஸ் எராடிகேஷன் ஆஃப் கரப்ஷன் எல்லி இம்பாசிபிள். ஸோ ஊழல் வந்து உயர்மட்ட நிலையில் உள்ளதுனால இதை ஒழித்தல் என்பது சாத்தியமாக்கிறது. ரெண்டுமே கரெக்டு தான். கரெக்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான். த ஸ்டேட் இன் இந்தியா வேர் ரீஆர்கனைஸ்ட் ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேசிஸ். ஸோ வந்து இந்தியா வந்து ரீஆர்கனைஸ் பண்ணாங்க. இப்போ 1953 வந்து ரீஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸோ அது எதை பேஸ் பண்ணி ரீஆர்கனைஸ் பண்ணாங்க பார்த்தோம்னா லாங்குவேஜ் பேஸ் பண்ணி தான் பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிரித்தது ஆந்திரா. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அபவுட் பல்வந்த் ராய் மேத்தா. ஸோ அது பார்த்தோம். பல்வந்த் ராய் மேத்தா பார்த்தோன்னா லோக்கல் கவர்மெண்ட் பஞ்சாயத்து அதை பற்றின பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்து என்னென்னலாம் இவர் பண்ணார் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 3-tier பஞ்சாயத்து சிஸ்டம் ஏற்படுத்துறது இவர் தான் ஃபர்ஸ்ட். அது கரெக்டான ஒரு விஷயம். அடுத்து வில்லேஜ் பஞ்சாயத்து ஷுட் பி கான்ஸ்டிடியூட்டட் வித் டைரக்ட்லி எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ். ஓகே, ஸோ 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறைமை ஏற்படுத்தினாங்க. அதே மாதிரி கிராம பஞ்சாயத்துக்கள் மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக உருவாக்கப்படுதல் அப்படி அதுவும் வந்து இவர் தான். இது ரெண்டுமே கரெக்டு. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஷுட் நாட் பி த சேர்மன் ஆஃப் ஜில்லா பரிஷத்ன்ற தப்பு. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் வந்து ஜில்லா பரிஷத். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அதான் ஜில்லா பரிஷத் தான் டிஸ்ட்ரிக்ட்னு வரும். ஸோ அதுக்கு வந்து சேர்மன் பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் வரும். ஸோ அப்படிங்கும்போது 1, 2 மட்டும் தான் கரெக்டு. 3 வந்து தப்பு.
Which are the following statement about the time limit to get the information is not true? ஸோ ஆர்டிஐ ஆக்ட் படி அந்த டைம் லிமிட் வந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ தகவலை பெறும் கால வரையறை தொடர்பான கீழ்காணும் கூற்றில் எது எவை உண்மையாகும்? உண்மை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 30 days ஃபார் த டேட் ஆஃப் அப்ளிகேஷன் கரெக்ட். விண்ணப்பித்த நாளிலிருந்து 30 நாட்கள்ன்றது கரெக்ட். அதே மாதிரி 48 hours ஃபார் இன்ஃபர்மேஷன் கன்சர்னிங் த லைஃப் ஆர் லிபர்ட்டி ஆஃப் பர்சன். அதே மாதிரி ஒரு நபரின் வாழ்வு அல்லது சுதந்திரம் தொடர்பான தகவல் 48 மணி நேரத்தில் கொடுத்துடணும், அதுவும் கரெக்ட். ஸோ 5 days shall be added to the above response time in case the application for information is given to APIO. அதாவது உதவி தகவல் தொடர்பு அதிகாரியிடம் இருந்து தகவல் பெற வேண்டுமெனில் 5 நாட்கள் கூடுதலாக கேட்கலாம். ஸோ மூணுமே வந்து கரெக்ட் தான். Which of the following statement is are true about Prime Minister office? Okay, பிரதம மந்திரி அலுவலகத்தை பற்றிய பின்வரும் சுற்றில் எது சரியானது? Assisting the Prime Minister in respect of his overall responsibility. அதாவது பிரதம மந்திரியின் அனைத்து பொறுப்புகளையும் செய்வதற்கு உதவி செய்தல். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தோம்னா மெயின்டைனிங் liaison with president, governor and foreign representative in the country. அதாவது குடியரசுத் தலைவர், ஆளுநர்கள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகளின் தொடர்பினை பராமரித்தல். ஓகே, settle disputes between the ministries. ஸோ அமைச்சகங்களிடையே உள்ள சிக்கல்களை தீர்த்து வைத்தல். ஸோ இதில் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எது கரெக்ட்னா 1 and 2 மட்டும் தான் கரெக்ட். ஸோ மினிஸ்ட்ரிக்கு நடுவில் டிஸ்பியூட் இது பண்ணுறதால இவரோட வேலை கிடையாது. அடுத்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேக்ஸ் ஏ கிளியர் டிவிஷன் ஆஃப் ஃபிஸ்கல் பவர்ஸ் பிட்வீன் த ஸ்டேட்ஸ் அண்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் விச் ஆர்டிகல். ஸோ பார்த்தோன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த உட்பிரிவின் கீழ் மத்திய மாநில அரசுகள் நிதி பகிர்வு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ நிதி பகிர்வு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கு நடுவில் பிரித்து கொடுத்துருக்காங்க இல்லையா நிதி பகிர்வு, அது எந்த ஆர்டிகல் பேஸ் பண்ணின்னு கேட்குறாங்க. ஸோ மத்திய மாநிலத்துக்கு பார்த்தோன்னா 264, அதே மாதிரி 293. 264, 293. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் வந்து வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நல்லாவே தெரியுது. ஸோ 264, 293. Why was நித்தி ஆயோக் ஃபார்ம்? நித்தி ஆயோக் ஏன் உருவாக்கப்பட்டது? டு ப்ரமோட் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். சரி, ஓகே. குவியலாத பரவலாக்கப்பட்ட திட்டமிடுதல். டு டீசென்ட்ரேஷன் த பிளானிங். டு கண்ட்ரோல் த பாப்புலேஷன் growth. வாய்ப்பே கிடையாது. டு செட்டில் இன்டர்செக்டரல் இன்டர்ஸ்டேட் கான்ஃப்ளிக்ட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தோன்னா 1, 4 மட்டும் தான் கரெக்டு. மக்கள் தொகையினை கட்டுப்படுத்தல் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ துறைகளும் மாநிலங்களுக்கும் இடையே உள்ள மோதல்களை கலைத்தல். அடுத்து which are the following reflects the social ideology of the direct principle of state policy? பின்வரும் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் சமூக சிந்தனையை பிரதிபலிப்பது எது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா வாழ்வாதாரத்தின் வழிமுறைகளை போதுமான அளவு வழங்குதல் தான் பார்த்தோம்னா அந்த சமூக சிந்தனைகளை பற்றி இது பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இது பார்த்தோம்னா வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து காந்தியன் இது போயிடும். அதேமாதிரி காட்டேஜ் இண்டஸ்ட்ரியாகவும் வந்து காந்தியன் இது போயிடும். சோசியல்னாவே அது சமூகத்தை பற்றினது தான். ஸோ அப்படின்னும் போது பாதுகாக்கிறதுனால சமூகத்தில் என்ன நடக்க போகுது, ஸோ அதுவும் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்படின்னும் போது மக்களோட வாழ்வாதாரத்தை வந்து இது பண்ணுறது தான் போதுமான அளவுக்கு வழங்குறது தான் பார்த்தோம்னா ஒரு சமூக கோட்பாடுக்கு வரும். ஓகேங்களா, ஓகே. அடுத்து நோ பர்சன் ஷல் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி எக்ஸப்ட் அக்கார்டிங் டு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. விச் ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு உயிரோ உடசார் உரிமையோ சட்ட விதித்தமைத்துள்ள நெறிமுறைப்படி அன்றி வேறு எவ்வகையிலும் பறிக்கப்படுதல் ஆகாது. இங்கே நம்ம கூறிய இந்திய அரசியலமைப்பு என்னன்னா 21. அதுபடி தான் ஒருவரோட லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி வந்து பறிக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆர்டிகல் 21. So text of preamble of Indian Constitution resemble which of the following constitution? So கீழ்கண்ட எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பு முகவரை பெரும்பகுதி ஒத்துள்ளது பார்த்தோன்னா யூஎஸ்ஏவோட கான்ஸ்டியூஷன் தான். ஓகேங்களா, ஸோ ஹைகோர்ட் அதே மாதிரி அதோட இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எது தப்பாக பேர் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ மெட்ராஸ் வந்து 1862, கர்நாடகா 1884, கேரளா 1958, ஸோ அலகாபாத் வந்து 1954. ஸோ இது எப்போ அலகாபாத் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்த்தா 1866. ஸோ மெட்ராஸ் பார்த்தோம்னா 1862, கர்நாடகா 1884, அலகாபாத் 1866, கேரளா பார்த்தோம்னா 1958. ஓகேங்களா, 1862, கர்நாடகா 1884, அலகாபாத் 1866, கேரளா 1958. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் அபவுட் ராஜ்யசபா? ஸோ மாநிலங்களவை பற்றிய பின்வரும் சொற்கள் எது சரியானவை? இட் இஸ் எ பெர்மனன்ட் பாடி. இது ஒரு நிரந்தரவை. கரெக்ட், இது கரெக்ட். அட் எண்ட் ஆஃப் எவ்ரி செகண்ட் இயர் 1/3 மெம்பர் வந்து ரிட்டையர் ஆவாங்க.
கரெக்ட். தி ஷோ த அன்ஸ்டேபிள் நேச்சர் ஆஃப் த ஹவுஸ். இவை இந்த அவை நிலையற்ற தன்மை குறிக்கிறதுலாம் தப்பு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அப்படின்றது அது வந்து ஒரு அதான் ஒரு மெத்தடே. ஸோ அப்படின்னும் போது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அப்படின்னு 1 2 மட்டும் தான் கரெக்ட். ஸோ which are the following is not the requirement to be appointed as judge of Supreme Court. ஸோ கீழ்வண்டத்தில் எது உச்சநீதிமன்ற நீதிபதியாக தேவையற்றது தேவையற்றவை? ஓகே, should be citizen of India. இது வந்து தேவைதான். should have worked as judge for 5 years in 1 or more high court in succession. ஓகே, ஜட்ஜாக இருந்திருக்கணும் 5 வருஷம், ஒன்று இல்லைனா அதுக்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றத்தில் தொடர்ந்து 5 ஆண்டுகள் நீதிபதியாக பணியாற்றிக்கணும். கரெக்ட் தான். should have worked as advocate for 15 years in 1 or more high court in succession. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களில் தொடர்ச்சியாக 15 ஆண்டுகள் வந்து வழக்கறிஞராக இருக்கணுமா? தேவையில்லை. அப்படி இருக்கணும் தேவையில்லை. 15 இயர்ஸ் கிடையாது, அதாவது 10 இயர்ஸ் நினைக்கிறேன். 10 இயர்ஸ் தானே. ஸோ 10 இயர்ஸ் இருந்தால் போதும். அதுவும் வந்து இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். 5 வருஷம் வந்து ஜட்ஜாக இருந்திருக்கணும் ஹைகோர்ட்டில், இல்லைனா 10 வருஷம் வந்து அட்வொகேட்டாக இருந்திருக்கணும். ஸோ வந்து 3 வந்து தான் இல்லை. அடுத்த ஆர்டிகல் ஃப்ரம் 264 to 300A இது எல்லாம் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 12 இந்தியன் கான்ஸ்டியூஷனோட 12th பார்ட்டில் தான் வந்து இருக்குது. ஸோ 264லேருந்து 300A. Another bold feature of Constitution is that it seeks to establish a secular state. Which of the following state does not relate to the idea of secularity? அதாவது வந்து அரசியலமைப்பின் மற்றொரு துணிச்சலான கூறு என்னவென்றால் இது மதசார்பற்ற அரசை நிறுவ முயல்கிறது. கீழ்காணும் கூற்றில் மதசார்பற்ற அரசு பற்றிய கருத்துக்கள் பொருத்தமற்றது எது அப்படின்னு பார்க்கலாம். ரிலிஜியஸ் ஈக்குவாலிட்டி ஹஸ் பின் ப்ரொவைடட். மத சமத்துவம் வந்து வழங்கப்பட்டுள்ளது. ஆமாம். கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் த மைனாரிட்டி ஹஸ் பின் ப்ரொடக்டட். ஆமாம். சிறுபான்மையினோட பண்பாட்டு பாரம்பரியம் பாதுகாப்பு கரெக்ட் தான். தீண்டாண்மை ஒழிக்கப்பட்டது கரெக்ட் தான். ஸோ அதன் சில கருத்துக்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது. இறையாண்மைக்கு எதிரானதெல்லாம் கிடையாது. ஸோ சவர்னிட்டி இறையாண்மை வந்து ஒரு இதாகவே வச்சுருக்காங்க. எப்படி அதுக்கு எதிராக பண்ணுவாங்க? ஸோ அப்படிமா டி தான் தப்பு. அடுத்து The Amendment Act related to vote socialist in the preamble of Constitution. அதாவது இந்திய அரசியலமைப்பின் முகவரையில் சோசியலிஸ்ட் என்ற வார்த்தையுடன் தொடர்புடைய அரசியல் சாசன திருத்தம் பார்த்தோம்னா 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான். அடுத்து The institution of Ombudsman was first created in Sweden. ஸோ அந்த லோக்காயத்தை தான் அந்த ஒம்புட்ஸ்மேன் அப்படின்வாங்க. ஒம்புட்ஸ்மேன் என்ற அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இருந்தது பார்த்தோன்னா ஸ்வீடன். அடுத்து arrange the following Chief Election Commissioner of Indian chronological order. சரி, யாருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நவீன் சாவ்லா, அடுத்து யார், அடுத்து சுனில் அரோரா, அடுத்து சுசில் சந்திரா, இப்போ வந்து லாஸ்ட்டாக இருக்கிறது ராஜகுமார். ஸோ இதை வச்சு அடிச்சிடலாம். ராஜகுமார் வந்து லாஸ்ட்டாக வருவார் அப்படின்னா 2 வந்து கடைசியில் இது வரும். இது வச்சு இது இப்படி கூட அடிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து among the state listed below the one that is as the largest number of Lok Sabha seats பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால் தான். ஸோ லோக்சபா சீட்ஸ் வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களுக்குள் மக்களவைகள் அதிகமாக இடம்பெற்றுள்ள மாநிலம் பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால் தான். எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து உத்தரப்பிரதேஷ் வரும், மகாராஷ்டிரா வரும், அதுக்கடுத்து வெஸ்ட் பெங்கால் வரும். ஏன்னா உத்தரப்பிரதேஷ் தான் இருக்கிறதுல பெருசா, அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவா, அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் வரும். அப்படின்னும் போது இந்த இதில் இருக்கிறதுல எது பெருசு? வெஸ்ட் பெங்கால். ஸோ அப்படின்னும் போது ஆன்சர் வெஸ்ட் பெங்கால் தான். அடுத்து மேகாலயா ஸ்டேட் கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் இந்த இயர் பார்த்தோன்னா 1972. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்கும். அசாம், சிக்கிம் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்கும். ஸோ அது எப்போன்னு பார்த்துக்கணும், இயர் தனித்தனியாக பார்த்துக்கணும். மேகாலயா பார்த்தோன்னா 1972. Match the Constitution article with the respective right of women's the social justice. ஸோ கீழ்கண்டவற்ற பெண்களின் சமூக நீதிக்காக வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை அரசியலமைப்பு பிரிவுகளோடு பொறுத்துக்க. என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். நம்மளுக்கு தெரியலையா? ஆர்டிகல் 14 ஈக்குவலிட்டி, 15 பார்த்தோம்னா நான் டிஸ்கிரிமினேஷன், 16 பார்த்தோம்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வித் 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து சேர்மன் ஆஃப் நித்தி ஆயோக். நித்தி ஆயோட சேர்மனே யார்? பிரைம் மினிஸ்டர் தான். தலைவர் வந்து பிரதமர் தான். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆஃப் இந்தியன் சிட்டிசன் இன்கார்பரேட். இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் எதில் வந்திருக்கு? 4A. ஆமாம், 4A தான் வந்திருக்கும். 4 வந்து டிபிஎஸ்பி நெறிமுறை வழங்குதல், 14A பார்த்தோம்னா அடிப்படை கடமைகள். ஓகே. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதில் இருக்குது? பார்ட் 3, அதாவது அடிப்படை உரிமைகள் வந்து பகுதி 3. ஸோ டவுரி ப்ராஹிபிஷன் இப்போ வந்து 1961 நம்ம ஒரு முக்கியமான கொஷின். 1961. ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஹெல்ட் இஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆன் 9th December 1946. யார் வந்து presided over the
இனாகுரல் செஷன் அப்படின்றாங்க. ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க, நம்மளுக்கு நாளைக்கு தெரியும் 9/10/1946 தான் வந்து இனாகுரேஷன் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஸோ அதுக்கு தலைமை தாங்கினது யார் அப்படின்னு பார்த்தோன்னா சச்சிதானந்த சின்ஹா அவர் தான் வந்து தலைமை தாங்கியிருப்பார். ஓகேங்களா. ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் லிஸ்டட். எடுத்தோடனே பார்த்தோன்னா உடனே பிரசிடென்ட் வந்து ராஜேந்திர பிரசாத் கொடுத்துருக்காங்கன்ட்டு தூக்கி அவர் தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் தூக்கி அடிச்சிடக்கூடாது. சச்சிதானந்த சின்ஹா தான் வந்து இது தலைமை தாங்கின ஃபர்ஸ்ட். ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் லிஸ்டட் அண்டர் த யூனியன் லிஸ்ட். ஸோ யூனியன் லிஸ்ட் கீழே வந்து எது இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா மூலதன வரி. மற்றபடியான டேக்ஸில் வந்து பார்த்தோம்னா மாநகராட்சி வரி, அதாவது விவசாயம் தவிர மற்ற வருமான வரி, விவசாயம் மட்டும் தூக்கி ஸோ இதில் போட்டாங்க ஸ்டேட்டில். ஸோ அதை தவிர இது எல்லாமே. அடுத்து சுங்கவரி, இது எல்லாமே யூனியன் கிட்ட இருக்குது. மூலதன வரி கேபிடேஷன் டேக்ஸ் அது பார்த்தோம்னா ஸ்டேட் கிட்ட இருக்குது. ஸோ வந்து யூனியன் லிஸ்ட்டில் வந்து கேபிடேஷன் டேக்ஸ் தான் இல்லை. ஓகே வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. எது சரி மேட்ச்லாம் இல்லை, எது சரின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க. பஞ்சாயத்து ராஜ் பற்றி கீழ்கண்ட எது எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளன. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சன்னாராம் கமிட்டி வந்து பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன், கானா கமிட்டி வந்து நியாய பஞ்சாயத், அதே மாதிரி ஸ்ரீமத் தயா சௌபி கமிட்டி பார்த்தோன்னா பஞ்சாயத்து ராஜ் ஃபினான்ஸ், ராமச்சந்திரா கமிட்டி பார்த்தோன்னா பஞ்சாயத்து ராஜ் ட்ரைனிங் சென்டர்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் எது சரியானதுன்னு பார்த்தோம்னா சன்னாராம் கமிட்டியும் ராமச்சந்திரா கமிட்டி மட்டும் தான் கரெக்ட். இது ரெண்டுமே வந்து தப்பு. விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர்டிகல் ரிலேட்டட் டியூட்டி ஆஃப் பிரைம் மினிஸ்டர் பார்த்தோன்னா ஆர்டிகல் 78. ஆர்டிகல் 78 தான் வந்து பிரைம் மினிஸ்டரோட டியூட்டி. பிரதம அமைச்சரின் கடமை பற்றி கூறும் விதி அது 78. By which act the name உத்தராஞ்சல் was changed to உத்தரகாண்ட். ஸோ உத்தராஞ்சல் அப்படின்ற பேர் உத்தரகாண்டுக்கு மாற்றப்பட்டது எதை வச்சு அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஆக்ட் பார்த்தோம்னா உத்தராஞ்சல் ஆல்ட்ரேஷன் ஆஃப் நேம் ஆக்ட் 2006. அந்த இயர் மட்டும் தான் மாறிருக்கு. ஸோ வந்து 2006 தான் உத்தராஞ்சல் அப்படின்றத என்ன மாற்றுறாங்க உத்தரகாண்ட் அப்படின்னு மாற்றுறாங்க. எப்போ 2006. How many official language are recognized in India? 22. Who is இந்தியாவின் அலுவலக பணி மொழிகளாக அல்லது ஆட்சி பணி மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை? 22. Who is the architect of rule of law? சட்டத்தின் ஆட்சியை வடிவமைத்தர் யார்? ஏபி டைசி. யாரு? ஏபி டைசி. டாக்டர் ஒய்வி ரெட்டி வாஸ் அப்பாயிண்டட் த சேர்மன் ஆஃப். ஸோ டாக்டர் ஒய்வி ரெட்டி என்ன தலைவராக இருந்தார்? 14வது நிதிக்குழு அதோட தலைவராக இருந்தார். விச் கமிட்டி வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் டு அக்சஸ் த ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்டது இது நரசிம்மன் கமிட்டி. நரசிம்மன் குழு தான் பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்ய அமைக்கப்பட்ட குழு. The state shall try to secure the improvement of public health is according to which of the following article. ஸோ எதுன்னு பார்த்தோம்னா டிபிஎஸ்பியில் 47வது அரசு பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னது ஆர்டிக்கல் 47. ஓகே. அடுத்து which among the following commission recommended the reorganization of Indian states on linguistic basis. ஸோ கீழ்காண மாநிலங்களில் எது வந்து இந்திய மாநிலங்கள் மொழிவாரியாக மறுசீரமைக்கப்பட்ட பரிந்துரைத்தது பார்த்தோம்னா ஃபசல் அலி ஆணையம் அவர் தான். ஸோ ஃபசல் அலி கமிஷன். ஸோ 12th இது இருக்குது. ஸோ ஃபசல் அலி கமிஷன். அடுத்த டேஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு எஸ்டாப்ளிஷ் பஞ்சாயத்து ராஜ். ஸோ பஞ்சாயத்து முறை முதல்ல அறிமுகப்படுத்துறது எது பார்த்தோன்னா ராஜஸ்தான். அடுத்து டேஸ் ஆக்டர்ஸ் எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ மாநிலங்களவை முன்னாள் தலைவராக செயல்படுவது யார் பார்த்தோம்னா வைஸ் பிரசிடென்ட் துணை குடியரசுத் தலைவர். வாட் டஸ் ஆர்டிகல் 351 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பட்டு. ஸோ இந்திய அரசியலமைப்பின் 351 விதி எதை குறிக்கிறது பார்த்தோம்னா இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் த யூனியன் டு ப்ரமோட் த ஸ்ப்ரெட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜ் அண்ட் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் காம்போசிட் கல்ச்சர். அதாவது இந்தி மொழியின் பரவலை ஊக்குவிப்பது மற்றும் பல்வகையான கலாச்சாரத்தின் பாரம்பரியத்தை பாதுகாத்தல் ஒன்றியத்தின் கடமையாகும் சொன்னது எது? ஆர்டிகல் 351. ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் எசென்ஷியல் அட்ரிபியூட் ஆஃப் த ஸ்டேட். பின்வருவற்றில் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பு பார்த்தோம்னா இறையாண்மை தான். எல்லாமே முக்கியம்தான், பட் வந்து எசென்ஷியல் அப்படின்னா இறையாண்மை தான். சவர்னிட்டி தான் ஃபர்ஸ்ட் எசென்ஷியல். இந்த மாதிரி கொடுத்துட்டானே எவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்குல்ல. ஸோ வந்து பார்த்துக்கோங்க சவர்னிட்டி இறையாண்மை. ஸோ செப்பரேட் எலக்ட்ரேட் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் இந்தியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அண்டர். ஸோ இந்தியாவின் முதல் முறையாக தனி வாக்காளர் முறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு பார்த்தோம்னா த ஆக்ட் ஆஃப் 1909. ஓகேங்களா. 1909ஆம் ஆண்டு சட்டம் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் முதல் முறையாக தனி வாக்காளர் முறை சட்டம் வந்து கொண்டு வந்துச்சு. சரி ஓகே.
Dash in part 11 of the Indian Constitution deal with administrative relation within the central state. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் 256லேருந்து 266 வரைக்கும் வந்து 11ஆவதுல இருக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் அரசாங்க அமைப்பில். அது பார்த்தோன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிர்வாக உறவுகளை பற்றி கூறுறது. இதுல இருந்து 256லேருந்து 263 56லேருந்து 63. அடுத்து ஆர்டிகல் 51AH, அதாவது சட்டப்பிரிவு 51A என்னன்னு சொல்லுது. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஹச்னாவே சயின்டிஃபிக் டெம்பர், அதாவது அறிவியலார்ந்த உளப்பாங்கு, மனிதநேயம், ஆய்ந்து தெளிந்து சீர்திருத்த ஆர்வம் ஆகியவற்றை வளர்த்தல் அடிப்படை கடமைகளில் ஒன்று. ஸோ ஹூ பிரசன்ட் த ஃபர்ஸ்ட் யூனியன் பட்ஜெட் இன் 1947? 1947 முதல் யூனியன் பட்ஜெட் தாக்கல் செய்தவர் யார்? ஆர்கே சண்முகம் செட்டி. சண்முகம் செட்டி தான் 1947 ஃபர்ஸ்ட் யூனியன் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சார். among the political parties of India listed below which one of them has elephant as symbol? ஸோ இது வந்து அடிக்கடி வந்து கேட்குறாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அந்த சிம்பிளை. ஸோ இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நேஷ்னல் பார்ட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த ரெகக்னைஸ் நேஷ்னல் பார்ட்டிஸ் அதுவும். ஸோ அதை நீங்கள் விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா வரும். அது நீங்கள் அதை மட்டும் எடுத்து யார் யாருக்கு என்னென்ன சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அந்த மாதிரி இவங்களதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். ஸோ பகுஜான் சமாஜ் பார்ட்டி. ஸோ பகுஜான்னாவே என்னோட பகு பெருசு அப்படின்வாங்களா, எது பெருசாக இருக்கும், யானை தானே பெருசாக இருக்கும். ஸோ அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து ஓகே, எந்தெந்த கமிஷன் எப்போ ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, 1951 பார்த்தோன்னா கலேர்கர் கமிஷன், 79 மண்டல் கமிஷன், சிவில் ரைட்ஸ் ஆக்ட் பார்த்தோன்னா 1976 வரும், 1992 நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் ஃபைனான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகேங்களா? ஓகே. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அலாட்டட் சிம்பிள்ஸ். ஸோ சிம்பிள்ஸ் அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்குவது யார் பார்த்தோன்னா எலெக்ஷன் கமிஷன். தேர்தல் ஆணையம் தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து சிம்பிள்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. In which of the following judgments Supreme Court declared the preamble of Indian Constitution is treated as part? Okay, should be treated as part of Indian Constitution. அதாவது கீழ்காணும் எந்த வழக்கு பார்த்தோன்னா உச்சநீதிமன்ற அரசியலமைப்பின் முகவுரையை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதியாக கருத வேண்டும் அப்படின்னு சொன்னது எதில் பார்த்தோன்னா கேசவானந்த பாரதி கேஸ் 1973 நடந்தது. அதில் தான் வந்து அதில் சொல்லியிருப்பாங்க அந்த பிரியம்பல் முகவரை வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு பாகமாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கருதணும் அப்படின்னு சொன்னது பார்த்தோன்னா கேசவானந்த பாரதி கேஸ் 1973. அடுத்த டேஷ் கான்ஸ்டியூஷன் அண்ட் ஆர்டிகல் 280. ஸோ 280 அப்படின்னாவே என்னது? ஆர்டிகல் 280னாவே நிதி ஆணையம், ஃபினான்ஸ் கமிஷன். நெக்ஸ்ட் ஒரு சூஸ் சரியாக பொருந்தியுள்ளதை சொல்லியிருக்காங்க. பிரியம்பல் வந்து நாட் ஏ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்றாங்க. டயட்டிவ் பிரின்சிபல் வந்து டியூட்டி ஆஃப் த ஸ்டேட்டு, அரசின் கடமைன்றாங்க. அதே மாதிரி அடிப்படை கடமைகள் பாராளுமன்றத்தின் கடமைகள் நீக்காங்க. அடிப்படை உரிமைகள் குடிமகனின் கடமைகள் அப்படின்றாங்க. ஸோ இதில் வந்து எது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்றாங்க. ஸோ 2 மட்டும் தான் கரெக்டு அப்படின்றாங்க. ஸோ ஏன்னா பிரியம்பல் வந்து கான்ஸ்டியூஷனோட ஒரு பார்ட் தான் பிரியம்பல்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதே மாதிரி டிபிஎஸ்பின்றது பார்த்தோன்னா ஸ்டேட்டோட கடமை. ஆமாம், கடமை. அதை வச்சு தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ஃபோர்ஸபிள் கிடையாது, அவங்களோட டியூட்டி அவ்வளோதான். சரி, வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றது பார்லிமெண்ட்டோட டியூட்டிலாம் அது வராது. ஸோ டியூட்டின்னு வராது, அவங்களோட ஃப்ரீடம், அவங்களோட ரைட்ஸ்ன்னு தான் வரும். ஸோ அப்படின்னும் போது 2 மட்டும் தான் கரெக்டு. ஸோ இன் விச் ஆர் த ஃபாலோயிங் கேசஸ் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா லிமிடெட் த அமெண்டிங் பவர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் மீதான நாடாளுமன்றத்தின் சட்டத்திருத்த அதிகாரத்தை வரையறுத்தது பார்த்தோன்னா கேசவானந்த பாரதி கேஸ். அந்த கேசவானந்த பாரதி கேஸில் தான் வந்து சும்மா நீங்கள் வந்து ஏதோ ஒன்று பண்ணால் உடனே போய் மாற்றிக்கிறீங்க பார்லிமெண்ட்டை. அதனால் வந்து உங்களுக்குன்னு இவ்வளோதான் லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு லிமிட் வந்து கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு தான் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்திருத்தம் பண்ணிட்டு. அது எந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கேசவானந்த பாரதி கேஸில் தான் அதை பண்ணாங்க. அடுத்து மேரேஜ் ஆக்ட், டிவோர்ஸ் ஆக்ட் எங்கேருந்து எடுக்க இல்லை. சரி, ஓகே. இந்தியன் டிவோர்ஸ் ஆக்ட் அப்படின்னு நேராக இருக்குது. டிவோர்ஸ் ஆக்ட் வந்து 1869. ஹிந்து மேரேஜ் ஆக்ட் வந்து 1955. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இதுதான் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்து திருமண சட்டம்
1955 குடியுரிமை சட்டம் அது தானே. ஸோ ஸ்பெஷல் மேரேஜஸ் சிறப்பு திருமண சட்டம் பார்த்தோன்னா 1954. அடுத்து ஃபாரின் மேரேஜ் ஆக்ட் வெளிநாடு வாழ் திருமண சட்டம் 1959. ஸோ இது பார்த்தோன்னா 1869. டிவோர்ஸு ஃபாரின் வந்து டிவோர்ஸ் இந்திய விவாகரத்து சட்டம் 1869. வெளிநாடு வாழ் திருமண சட்டம் பார்த்தோன்னா 1969. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், அதுக்கப்புறம் தான் இந்து மேரேஜ் ஆக்டே வந்தது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து நித்தி ஆயோகை விரிவுபடுத்துங்க. என்ன? நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. எனது மாற்றத்தை நோக்கி இந்தியாவின் தேசிய நிறுவனம். சேர்மன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் யாருன்னு பார்த்தோன்னா நியோகி. அவர் தான் ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபர்ஸ்ட் சேர்மன். ஓகே, நம்பர் ஆஃப் லாங்குவேஜஸ் ரெகக்னைஸ்ட் பை இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்திய அரசியலமைப்பு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் ஆட்சி மொழிகள் பார்த்தோம்னா 22. ஓகே, ஸோ ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரிலேட்டட் டு த ரைட் டு கன்சர்வ் பீப்புள் ஆஃப் டிஸ்டிங்க் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர். அதாவது வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தையுடைய மக்களினை பாதுகாப்பதில் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு பிரிவு பார்த்தோம்னா 29(1). ஆர்டிகல் 29(1) தான் பார்த்தோம்னா பீப்புளோட டிஸ்டிங்க் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் ரெண்டுத்தையுமே வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்கு போட்ட ஆர்டிகல் 29(1). ஆர்டிகல் 5 வந்து என்னன்னு பார்த்தோன்னா குடியுரிமை, நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ எனாக்ட்மெண்ட் ஆஃப் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இன் இந்தியா இஸ் சப்போஸ் டு பி இன்குலேட் எ சென்ஸ் ஆஃப், அதாவது இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணவு என்னன்னு பார்த்தோன்னா சமூக உட்சேர்க்கை, சோசியல் இன்க்ளூஷன். அவங்களையும் வந்து இதில் வந்து ஒரு இதாக சேர்த்துக்கிறாங்க, அங்கமாக சேர்த்துக்கிறாங்கன்ட்டு ஒரு ஃபீல் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்கன்றாங்க. ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் கால் மினி கான்ஸ்டியூஷன். 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் தான் ஒரு சிறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஸோ இந்தியா அல்டிமேட் சவரின் பவர் ரெஸ்டிங் இந்தியன் பீப்புள் தான். ஸோ ஏன்னா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் இது அப்படின் போது ஒரு இந்தியாவோட முழுமையான எரியாண்மை அப்படின்றது பார்த்தோன்னா இந்தியன் பீப்புள், இந்திய மக்கள்கிட்ட தான் இருக்குது. த ஏஜென்சி விச் கண்டக்ட்ஸ் எலெக்ஷன் டு லோக்கல் பாடிக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்த அமைப்பு பார்த்தோம்னா தேசிய தேர்தல் ஆணையம் தான். ஸ்டேட் எலெக்ஷன் போடுறாரு, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான். லோக்கல் பாடிஸ் அந்த மாதிரி வந்து போடுறாதீங்க, உள்ளாட்சின்றதுனால உள்ளாட்சி அமைப்புகள் போடுறாதீங்க. நேஷ்னல் லெவலில் அப்படின்னு பார்த்தோம்னா தேசியம், உள்ளாட்சி அப்படின்னாலே என்னது மாநிலம். ஸோ with reference to the devices of parliamentary proceeding, which one of the following statement is correct? அதாவது பார்லிமெண்ட நடவடிக்கைகளின் கருவிகளை மேற்கோளாக கொண்டு பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதாகும் அப்படின்னு பார்த்தோம்னா the first hour of every parliamentary sitting is slotted for 0 hour அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹார் வராது, நீங்கள் கடைசி இதுதான் வரும் அந்த 0 hour அப்படின்னு சொல்லிட்டு பூஜ்ய நேரம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா the purpose of privileged motion is to censure the concerned minister. சிறப்புரிமை தீர்மானத்தின் நோக்கமானது குறிப்பிட்ட அமைச்சரை கண்டனம் செய்வதற்கு. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா சிறப்புரிமை தீர்மானம்னு ஒன்று போடுவாங்க, அதோட நோக்கம் பார்த்தோம்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் வந்து கண்டனம் செய்வதற்காக தான் போடுறதான். ஸோ அப்படின் போது பி மட்டும் தான் கரெக்டுன்றாங்க. ஸோ காலிங் அட்டென்ஷன் மோஷன் இஸ் நாட் மென்ஷன் இன் த ரூல் ஆஃப் ப்ரொசீஜர். கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்து விதிகள் இல்லைன்றாங்க, பட் வந்து இருக்குது. ஸோ த ராஜ்யசபா கேன் ரிமூவ் த மினிஸ்ட்ரி ஃப்ரம் ஆஃபீஸ் பை பாசிங் நோ கான்ஃபரன்ஸ் மோஷன். ஸோ நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் மாநில அவையை வந்து கலைக்கலாம் முடியாது. லோக்சபா வந்து அந்த மாதிரி கலைக்கலாம் வேணாம், இந்த நோ கான்ஃபரன்ஸ் மோஷன் மூலிமா லோக்சபாவை தான் கலைக்க முடியாது. ராஜ்யசபா வந்து இன்னும் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து ஐ திங்க் 6 இயர்ஸ்க்கு 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸா சரி கன்ஃபியூஸ் ஆச்சு. ஸோ அந்த இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து 1/3 பீப்புள் வந்து என்ன பண்ணாங்கன்னா 3ல் ஒரு பங்கு வந்து வெளியேறிட்டே இருப்பாங்க. இது 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நினைக்கிறேன், 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ். அது மாதிரி தவிர இது வந்து ஒரு பெர்மனன்ட் பாடி, நிரந்தரமான ஒரு அவை, இதை வந்து கலைக்கலாம் முடியாது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோன்னா பி மட்டும் கரெக்ட். அடுத்து விச் ஆர்டிகல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கன்ஃபர்ஸ் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் பவர் டு சுப்ரீம் கோர்ட். பின்வரும் இந்திய அரசியலமைப்பு எந்த விதி பார்த்தோன்னா உச்சநீதிமன்றத்துக்கு சிறப்பு அனுமதி மனுவினை ஏற்கும் அதிகாரத்தை வழங்குகிறது பார்த்தோன்னா 136. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 1+2 அந்த 3+3 அதெல்லாம் வந்து அதாவது 3 2 6 அப்படின்னு சொல்லிட்டு வருதா. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்படின்னும் போது 36 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வரும், 136. அடுத்து which one of the following is not a mode of people's participation in general administration. ஸோ கீழ்காணவற்றில் பொது நிர்வாக முறையில் மக்களின் பங்கேற்புக்கு உதவாத வழிமுறை எது அப்படின்னு பார்த்தா அரசியல் விருப்பமின்மை, பொலிட்டிக்கல் அப்பாத்தி. அதுதான் பார்த்தோம்னா பொது நிர்வாக முறையில் மக்களின் பங்கேற்புக்கு உதவாத ஒரு வழிமுறை. அடுத்து
what was the first name of All India Court established under Act 1985? பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபெடரல் கோர்ட் தான் இருந்துச்சு. இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படின்னா 1935 ப்ரொவின்ஷியல் அட்டானமி இது பண்ணாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து இந்திய அரசு சட்டம் 1935 படி தேசிய அளவில் நீதிமன்றம் வந்து நிறுவப்பட்டது. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபெடரல் கோர்ட் தான் இருந்துச்சு, இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஹை கோர்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட் வந்துச்சு. ஓகே, ஆர்டிகல் 263 கான்டம்ப்ளேட்ஸ் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் டு அரசியல் சட்டப்பிரிவு 263 மாநிலங்களுடைய குழுவை உருவாக்கியதன் நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது இது வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும், சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஆர்டிகல் தான் 263. ஸோ அது என்ன சொல்லுதுன்னா, எஃபெக்ட் கோஆர்டினேஷன் பிட்வீன் த ஸ்டேட்ஸ் அண்ட் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ஸ், அதாவது மாநில அரசுகளுக்கு இடையில் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலும் வலிமையான ஒத்துழைப்பினை ஏற்படுத்த ஒருமைப்பட்டு வலியுறுத்துறது தான் இந்த ஆர்டிகல் 263 வந்து சொல்லுது. அடுத்து கூற்றுக்களை கவனிச்சாச்சு. அது வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டரில். ஸோ யார் யார் ஃபர்ஸ்ட் இருந்தாங்கன்னா, நமக்கு நாவே பல்வந்த் ராய் தான் ஃபர்ஸ்ட்னு தெரியும். 1953 நினைக்கிறேன், ஐ சப்போஸ் பார்த்துக்கோங்க. பட் வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட்டு. அடுத்து வந்து அசோக் மேத்தா வருவாங்க. கடைசியாக வந்து இன்னும் ஒரு 2 பேர் வருவாங்க. அதில் கடைசி பார்த்தீங்கன்னா எல்எம் சிங்விக்கு அடுத்தது ஒருத்தவங்க வருவாங்க நினைக்கிறேன். பட் வந்து பல்வந்த் ராய் தான் ஃபர்ஸ்ட்டு, அடுத்து அசோக் மேத்தா, அடுத்து பார்த்தீங்கன்னா எல்எம் சிங்வி வருவாங்க. ஓகே, விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர்டிகல் ப்ரொவைட் ஃபார் த இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட்? ஸோ பிரசிடென்ட் வந்து குடியரசுத் தலைவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும் என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிக்கல் 56(1)B, அதேமாதிரி 61. இது 56(61), அதுலேயும் 1B ரெண்டாவது. ஓகேங்களா, ஸோ 56(1)B 61. விச் ஆர்டிக்கல் எனுமரேட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தோம்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகளாவே 51A. அடுத்து, ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ஸ்டியூஷன் எஜுகேஷன் வாஸ் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஸ்டேட் லிஸ்ட் டு கான்கரண்ட் லிஸ்ட்னா 42வது. அதில் அந்த திருத்த சட்டம் மூலிமா தான் அதாவது கல்வி அப்படின்றது மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றுச்சு. ஓகேங்களா, ஓகே. விச் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் லிஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டினால 4A 51A. ஓகே, அடுத்து ரிட் ஆஃப் மேண்டமஸ் அப்படின்னா வி கமாண்ட் அப்படின்றது. மேண்டமஸ்னாவே வி கமாண்ட், அதாவது ஆணையிடுதல், கட்டளை பேராணையா, இந்த கட்டளையிடுதல் வி கமாண்ட். அதே மாதிரி ஹேபியஸ் கார்பஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று வருமா, ஆட்கொணம்னா அதான் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டு ஹேவ் த பாடி ஆஃப் அந்த மாதிரி. ஸோ சர்டியாரரி அப்படின்னா டு சர்டிஃபை அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபைனலி அடாப்டட் ஆன். ஸோ எப்போ கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 26th November 1949 தான் வந்து பார்த்தோம்னா ஃபைனலாக அடாப்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து எப்போ இது பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா 26 January 1950 வந்து இது பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். அடாப்டட் எப்போ 26th November 1949. அடுத்து, விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட் அஸ் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர்? ஸோ வந்து ஈரவை உள்ள சட்டமன்றம் எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஒரு 4 இது வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் இங்கே கொடுத்ததில் பார்த்தோம்னா பீகார், கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், இன்னொன்று வந்து ஆந்திர பிரதேஷ் ஒன்று நினைக்கிறேன். ஆமாம், ஆந்திரா, தெலுங்கானா, அது ரெண்டுக்கு வந்து 2 பைகார்மல் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது இதில் குஜராத் மட்டும் தான் இல்லை, மற்ற பீகார், கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ் இதுக்கு மூணுமே பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் தான். ஓகேங்களா, அடுத்து ஈரவை உள்ள சட்டமன்றம் எதுன்னு பார்த்தோன்னா பீகார், கர்நாடகா, உத்தரப்பிரதேசம். செகுலர் இன் ரியல் சென்ஸ் மீன், அதாவது மதச்சார்பற்ற அப்படின்ற உண்மையான பொருள் என்னன்னா, ஸ்டேட் ரிலிஜன் அப்படின்னு ஒன்று எதுவுமே இல்லை, அரச மதம் அப்படின்னு ஒன்று எதுவுமே இல்லை. அதனால தான் அது மதச்சார்பற்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 1 இல்லை, 2 இல்லை, மல்டி இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்றது தான் உண்மையான ஒரு பொருள். ரீஹாபிலேஷன் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் ஆல்கஹாலிசம் அண்ட் ரீஹாபிலேஷன் ஆஃப் பெக்கர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப். ஸோ அதை வந்து மதுவுக்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பது, பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு, அது வந்து எந்த துறையோட இது பார்த்தோம்னா மினிஸ்டர் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், சமூக நீதி அண்ட் அதிகாரமளித்தல் அமைச்சகம். அதாவது நமக்கு நல்லாவே தெரியும், இந்த இதை பற்றி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்கவே ஒரு சமூகத்தில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படிங்கும்போது சமூக நீதி வந்துடும். சமூக நீதி பக்கத்தில் என்ன இருக்குது, அதிகாரமளித்தல் அமைச்சகம் முடிஞ்சு போச்சு. ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015 கேம் இன்டு ஃபோர்ஸ் தான். சிறார் நீதி சட்டம் 2015 செயல்பாட்டுக்கு வந்த நாள் எப்போ பார்த்தோம்னா அதுக்கு அடுத்த வருஷமான ஜான்வரி 15
2016 தான் அடுத்த வருஷமே வந்துச்சு. ஸோ ஜான்வரி 15 2016 ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் சிறார் நிதி சட்டம் ஜான்வரி 15 2016. ஓகே, எந்தெந்த கோர்ட் எப்பப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? சரி, இது ஏற்கனவே பார்த்து நினைக்கிறேன், இன்னொரு டைம் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து தப்பா, அதாவது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்தாங்க இல்லையா? சரி, ஓகே பார்க்கலாம். அலகாபாத் வந்து 1892 கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி ஆன்சர் பார்த்தோன்னா 1866. அடுத்து கர்நாடகா பார்த்தோன்னா 1884. பாட்னா வந்து கொடுக்கல, 1916. அதுக்கு பதிலாக கேரளாவை வேறு எதுனா கொடுத்துருந்தாங்க. ஸோ மெட்ராஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 1862. ஓகே, அவ்வளோதான் முடிச்சு. அடுத்து அலகாபாத் வந்து 1866, கர்நாடகா பார்த்தோம்னா 1884, பாட்னா 1916, மദ്രാஸ் 1862. சூப்பர். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மணி பில். ஸோ மணி பில் பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும், பண மசோதா பற்றி அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இங்கிலீஷில் பார்ப்போம், அடுத்து தமிழில் பார்க்கலாம். cannot be introduced in council of states. அடுத்து needs to be certified as such by speaker. yes. can be amended by council of states. no. அவங்களுக்கு வந்து மணி பில் அமெண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ பிரசிடென்ட் ஹேஸ் டு அசெண்ட் இட் வித் அ டிலே. எஸ். ஸோ 1, 2, 4ன்றது மட்டும் தான் கரெக்ட். ஸோ மாநிலங்களவையில் இதை அறிமுகப்படுத்த முடியாது. அடுத்து சபாநாயகரால் சான்றளிக்கப்பட வேண்டும். கரெக்ட். மாநிலங்களில் திருத்தப்படலாம். தப்பு. ஸோ குடியரசுத் தலைவர் தாமதமின்றி ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கரெக்ட். 1 to 4 கரெக்ட். விச் ஸ்டேட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ட் ஆன் பேசிஸ் ஆஃப் லிங்குவிஸ்டிக்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 1953 ஃபஸ்ட்டு இந்தியா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்களே, மாநிலங்கள் வந்து பிரிக்கிறது, திருத்தி பிரிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒன்று பார்த்தோம், ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். ஸோ அதை வந்து கொண்டு வந்தாங்க 1953. அதில் ஃபஸ்ட் பிரித்தது எதுன்னு பார்த்தோம்னா லிங்குவிஸ்டிக் பேசிக்கில், அதுவும் பிரிக்கிறேன்னாங்க. அது பண்ணது ஃபஸ்ட்டு இது பண்ணது எதுன்னு பார்த்தோன்னா ஆந்திரா தான். ஓகே, அடுத்து Delhi has emerged as a national capital territory with a legislature and a council of ministers. So டெல்லி சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவையுடன் கூடிய தேசிய தலைநகர் பகுதியாக உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் என்னன்னு பார்த்தோம்னா 69வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். அதில் தான் டெல்லி பார்த்தோம்னா நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படின்ற ஒரு அந்தஸ்தோட வந்துச்சு. எப்போ? 69வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். அடுத்து The fundamental rights are enshrined in part 3 of constitution from article 12 to 35. கரெக்ட். ஸோ அடிப்படை உரிமை பகுதி 3ல் வந்து சட்டப்பிரிவு 12லேருந்து 35 வரைக்கும் இருந்துச்சு. ஓகே, கரெக்ட். அதே மாதிரி பார்ட் 3 அப்படின்றது பார்த்தோன்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க, அதுவும் கரெக்ட். இந்தியாவோட மகாசாசனம் பார்த்தோம்னா பார்ட் 3 தான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா மேக்னா கார்ட்டா, அது என்னது இந்தியாவோட மகாசாசனம், ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ ஃபவுண்டேஷனல் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் எனாக்டிங் த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் ஏற்றப்பட்டதன் அடிப்படை நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க. பொறுப்பான ஒளிவு மறைவற்ற ஆட்சிமுறை. கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் ஏதாவது பிரச்சனை, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. ஓகே. எவ்ரி பர்சன் ஹேஸ் த ரைட் டு ஃப்ரீலி ப்ராக்டிஸ் ஹிஸ் ஆர் ஹெர் ஃபெய்த், எஸ்டாப்ளிஷ் அண்ட் மெயின்டைன் ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன். ஸோ பார்த்தோன்னா ஒவ்வொரு நபரும் தனது நம்பிக்கையை சுதந்திரமாக கடைபிடிக்க உரிமை உண்டு. மதம் மற்றும் தொண்டு நிறுவனங்களை நிறுவவும் பராமரிக்கும் உள்ளது. இது என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வரும், ரைட்ஸ் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜனில் வரும். ஓகே. அதாவது மத சுதந்திரத்துக்கான உரிமை. ஹூ டிஸ்கிரைப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா ஆஸ் கான்ட்ரரி டு த ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொன்னது பார்த்தோன்னா ஏவி டெய்சி. ஸோ அந்த ரூல் ஆஃப் லாவை வந்து இது பண்ணதே வந்து பார்த்தோம்னா ஏவி டெய்சி தான். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவை வந்து பார்த்தோம்னா நிர்வாக சட்டம் பார்த்தோம்னா சட்டத்தின் ஆட்சிக்கு முரணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஏவி டெய்சி. The aim of appointing the Sarkaria Commission was to make recommendation of center-state relationship. ஸோ சர்க்காரியா கமிஷனாவே சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் தான். அடுத்து அதாவது ஒன்றிய மாநில உறவுகள். Which article of Indian Constitution states that executive power of the state shall be vested with the governor? ஸோ கவர்னரோட எக்ஸிக்யூட்டிவ் பவரை பற்றி பேசுறது எது? அதாவது என்னது, ஒரு ஆளுநரோட செயலாற்றும் அதிகாரத்தை பற்றி பேசுறது எந்த ஆர்டிகல்? 154. இதெல்லாம் நம்ம லைனாக கொடுத்துருந்தாங்க. 154 என்ன, 55 டியூட்டியா, குவாலிஃபிகேஷனு எல்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, நம்ம பார்த்தோம். the following is not matched correctly. பின்னத்தில் எது சரியாக பொருந்தப்படவில்லை. இது கேட்டது பார்த்தோம்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர் எது அப்படின்னா 154. ஓகே. பின்னத்தில் எது சரியாக பொருந்தப்படவில்லை அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் வந்து 1955. ஸோ நம்ம பார்த்தோம் சிவில் உரிமை சட்டம் பாதுகாப்பு சட்டம் பார்த்தோம்னா 1955. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 நம்ம நல்லாவே வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 72னும், அதே மாதிரி வன பாதுகாப்பு சட்டம் 1980 நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் பார்த்தோம்னா 1957. ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் பார்த்தோம்னா 1950 வரும், 1957 கிடையாது. ஸோ
சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955, வனவளம் பாதுகாப்பு சட்டம் 1972, வன பாதுகாப்பு சட்டம் 1980. ஸோ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பார்த்தோம்னா 1950. ஓகேங்களா? ஓகே, ஸோ அதுதான் தப்பு, அதுதான் கரெக்ட். ஆன்சர் வந்து அதுதான் கரெக்ட். அடுத்து, which of the following statement are true about fundamental duties? ஸோ அடிப்படை கடமைகள் பற்றி பின்வரும் சுற்றில் எது சரியானது? To provide free and compulsory education to children between 6 to 14 years. 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுத்தல். கரெக்டு. டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அதுவும் கரெக்டு. அதே மாதிரி பார்த்தோம்னா சயின்டிஃபிக் டெம்பர், அறிவியல் மனப்பாங்கை வளர்த்தல், அச்சு, அதுவும் கரெக்டு. ஸோ அப்படின் போது ஆன்சர் 1, 2, 3 எல்லாமே கரெக்ட் தான். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் த ப்ரீஎம்பிள். ஸோ முகவரியை பற்றி என்னென்னு பார்க்கலாம். ஜவஹர்லால் நேரு தான் வந்து ஐடி கார்டு ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொன்னாரா? ஸோ அரசியல் சாசனத்தின் அடியாள அட்டை நான் சொன்னார், இவராக சொன்னார், என்கே பால்கிவாலா அவர் தான் சொன்னார் இல்லையா? ஸோ அப்படி ஒன்றே வந்து தப்பு. என்ன கேட்குறாங்க? கவனிச்சாச்சு, ராங் மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ ஒன்று மட்டும் தான் தப்பு. ஸோ இட் ரிவர்ஸ் த சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன். அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்தும். கரெக்ட். அதே மாதிரி இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துறது, நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் ரிவீல் பண்ணுதுன்றதும் கரெக்ட். அதே மாதிரி இது வந்து அப்ஜெக்டிவ் தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட அப்ஜெக்டிவ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கையை வெளிப்படுத்துது, அதுவும் கரெக்ட். அப்படிங்கும்போது ஒன்று மட்டும் தான் தப்பு. ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மன் ஆஃப் இந்தியா கூட அரவிந்த் பனகாரியா. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபினான்ஸ் கமிஷனோட தலைவராக இருக்கார் இல்லையா, அரவிந்த் பனகாரியா. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. ஸோ வந்து 5th பார்ட் வந்து இதோட முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து 6th பார்ட்டில் வந்து மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் வந்து ஒரு டைம் எப்போவுமே வந்து வச்சுக்கோங்களேன், ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அந்த டாபிக்குள்ளாரே சுற்றி வராமல் இந்த மாதிரி நீங்கள் கடைசியாக ரிவைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஷின்ஸ் எடுத்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு தெளிவு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு இதில் வந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா டக்குன்னு ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த டாப்பிக்கில் தானே படிக்கிறோம், அப்போ இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடுங்க. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக எல்லாமே டோட்டலாக வந்து ரிவைஸ் பண்ணும்போது டோட்டலாக பார்க்கும்போது மட்டும்தான் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம இப்படி தானே பார்த்தோம், இப்படியே வந்து ஆன்சர் வந்திருக்கு, ஸோ அப்போ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தெளிவு வந்து கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து எப்பவுமே பழகுங்க. ஓகேங்களா? சும்மா வந்து அந்த எடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்க கொஷினை மட்டுமே பார்க்கறது, அந்த மாதிரிலாம் வந்து பார்க்காதீங்க. குழப்பி பாருங்கள், அப்போ தான் பின்னாடி உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்ட் 5 பார்ட் 6 நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.